சென்ற வாரம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எலெக்ஷன் கமிஷன் சென்னை மண்டலத்திலிருந்து ஒரு தபால் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த தபாலிலே நம்மளுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏன் டீலிஸ்ட் பண்ணக்கூடாது, ஏனென்றால் 6 வருடம் தொடர்ந்து இந்த தேர்தலிலே பயணிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை சுட்டி அப்படி ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த கட்சிக்காக வந்திருந்தது. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் வந்ததன் நிமித்தமாக இன்று விஷயமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே உங்களுக்கு இதை விளக்க வேண்டும். இந்த தோழர்கள் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கட்சியின் சார்பாகவும் சரி மற்ற உள்ளங்களும் சரி இது விஷயமாக ஏன் இப்படி வந்தது அப்படின்ற பல கேள்விகள் எங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 2000 அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கட்சி, டெல்லியிலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கட்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றோம். 2011 தனிப்பட்ட முறையிலே தனி சின்னத்திலே நாம் நிறைய தொகுதிகளிலே பயணித்திருக்கின்றோம், எலெக்ஷனை சந்தித்திருக்கின்றோம். அதுக்கப்புறமா 2016 கிட்டத்தட்ட 52 தொகுதியில தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு இருக்கிறது. ஒரே சின்னமாக பானை சின்னத்தில் போட்டிட்டு இருக்கிறது. அது 2021 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிம்பலிலே நம்ம எக்மோர் கான்ஸ்டியூன்சியை நம்ம தேர்தலை சந்தித்து பெருவாரியான வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அதுக்கப்புறமா 22 இங்கே உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்துவத்தோடு பயணித்து பல வார்டுகளிலே பல இடங்களிலே வட்டங்களில் பகுதிகளிலே நின்றிருக்கின்றோம், பல வெற்றி பெற்றிருக்கின்றோம், பல வார்டுகளை வெற்றி பெற்றிருக்கின்றோம். அப்புறமா 24 தலைவர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியில் நின்றுருக்காங்க அப்படின்ற விவரங்களை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக ஆதாரங்களுடன் தேர்தல் கமிஷன் அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்து இந்த விவரங்களை நாங்கள் முழுமையாக எடுத்துரைத்தோம். அவர்களுக்கும் போதுமான விளக்கங்களை அவர்கள் கேட்டார்கள். அந்த விளக்கங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த விஷயங்களிலே எங்களுக்கு மாநில, அதாவது தேர்தல் அதிகாரிகள், டெல்லியிலிருந்து தேர்தல் அதிகாரிகள் மூலமாக எங்களுக்கு இந்த விவரங்களை கேட்க சொல்லி கொடுக்கப்பட்டதன் மூலமாக தான் நாங்கள் இந்த தகவல்களை உங்களிடம் கேட்டிருக்கின்றோம் என்ற விவரங்களை அவர்கள் கூறினாங்க. ஆகவே இந்த விவரங்களுக்கு நாங்கள் முழுமையாக எல்லா விதத்திலும் விளக்க உரைகளை எழுத்துப்பூர்வமாக நாம் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வருகின்ற காலங்கள் நமக்கான காலங்களாக அமையும் என்பதிலே எந்த மாற்றமும் இருக்காது. 26 நிச்சயமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டசபைக்கு செல்லும் என்பதை இந்த வேளையில் கூறிக்கொண்டு எல்லா உள்ளங்களும் இதற்கு வலிமையாக நம்மோடு பயணித்து செயல்பட வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.